ஒரு 80-85 வயசு ஒரு மூதாட்டி. அவங்க வந்து இந்த முதியோர் இல்லத்துல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா சொல்றதெல்லாம் என்ன நடக்குதே மறந்துடுவாங்க, எல்லாமே மறந்துடும். அவங்க யாருங்கிறது ஞாபகம் இருக்காது, அவங்க பிள்ளைங்க ஞாபகம் இல்லை, எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால அவங்க பிள்ளைங்க எல்லாம் அவங்களை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து அவங்க எல்லாம் பராமரிப்பாங்கன்னு விட்டுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 85 வயசு இருக்கும்போது உண்மையாக நடந்த சம்பவம். பிள்ளைங்க போகிறாங்க. பிள்ளைங்க போயிட்டு, அம்மா நான் யாருன்னு தெரியுதா? தெரியல. ஏன் அம்மான்னு கூப்பிட்றேன்? நான் நீ நான் என்ன உன்னை பெற்றேனா அப்படிங்கிறது. ஆமாம்மா நான் உங்கள் பிள்ளை தான் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியல. அப்புறம் அவங்களோட வீட்டுக்காரங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இதுதான் உங்கள் மருமகன். அப்படியா? இல்லை எனக்கு தெரியல, ஒன்றும் ஞாபகம் இல்லை, நீ சும்மா சொல்கிறாங்க. ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பேர பிள்ளைங்களை காட்டுறாங்க, அவங்க கணவரோட பேரை சொல்லி காட்டுறாங்க, ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. எது சொன்னாலும் அவங்களுக்கு வந்து எதுவுமே நினைப்பில் வரல, எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு இயேசு தெரியுமா அப்படி. ஐயோ அவர் ஜீசஸ் எப்படி நான் எனக்கு தெரியாமல் இருப்போம், அவர் தான் என்னை ரட்சித்தவர், அவர் வந்து என் வாழ்க்கையை மாற்றினவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பற்றி அவ்வளோ சொல்கிறாங்க. அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்கிறாங்க, பைபிளில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, இயேசுவை பற்றி அப்படி சொல்கிறாங்க. 85 வயசு அப்படியே மறிக்க போகிற தருணம். அவர் லைஃப் டைமே வாழ்ந்துருக்காங்க. அந்த லைஃப் டைம் வாழ்ந்ததில் எல்லாமே மறந்து போச்சு. அவங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. பெற்ற பிள்ளைய மறந்து போச்சு, கட்டின கணவர் மறந்து போச்சு, பேர பிள்ளைகள், அவங்க வாழ்ந்த இடம், ஊர் எல்லாமே மறந்து போச்சு. அவங்க பேர் ஞாபகம், அவங்களுக்கு உதயவங்க ஞாபகம் இருக்கு. இயேசுவின் நாமம் மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த நாமம் மட்டும் அவங்க போதும், அது போதும். அவங்க அந்த பொண்ணு சொல்லுது, யாரை மறந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா இயேசுவை மறக்காமல் இருக்கிறாங்க, அது போதும். அவங்க நித்தியமாக இயேசுவோட வாழ்றதுக்கு அந்த ஒரு பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த காலத்தில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை மாற்றினோமோ எப்போவுமே மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா.